வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2009 வரை தேசிய தமிழ் அரசுகளில் பொம்மலாட்டுப்பாவைகளாக இருந்தவர்கள் தற்போது காற்றில் அலைக்கின்ற பட்டங்கள் போல மாறிவிட்டனர். சமூக வலைதளத்தில் மக்கள். நல்லாட்சி அரசாங்கத்தினால் நாட்டில் சகல துறைகளும் முன்னேறியுள்ளது. கஜேந்திர கருணாதிலக. லண்டனில் வெள்ளை வேன் தாக்குதல், ஒருவர் உயிரிழப்பு. ஐசிசி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சதம் அடித்த முதல் பாகிஸ்தான் வீரர் வஹார் ஜமான். இனி விரிவான செய்திகள். தேசிய தமிழ் அரசியலில் அமிர்தலிங்கத்தின் பின் ஒரு முற்போக்கான தலைமைத்துவ பண்புடன் யாரும் உருவாக்கப்படவில்லை என்பதை விட உருவாக்கியவர்கள் கொன்றொழிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதே உண்மையானது. அந்த விளைவின் பலன்தான் இன்றைய வடமாகாண சபை குழப்பங்கள். 2009 வரை தேசிய தமிழ் அரசுகளில் பொம்மலாட்ட பாவைகளாக இருந்தவர்கள் தங்களை இயக்கிய நூல் அருந்த பின் காற்றில் அலைகின்ற பட்டங்கள் போல மாறிவிட்டனர் என இந்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகின்றது. இன்று உள்ளவர்களில் இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் யார் என்று கிளைந்து தேடினால் ஒரே ஒருவர் டக்ளஸ் தேவானந்தா மட்டுமே. நீண்ட கால அரசியல் அனுபவமும் ஆரம்ப கால போராளியுமான டக்ளஸ் தேவானந்தாவிற்கு பலமான வாக்கு வங்கி வடக்கில் இருக்கிறது. சிங்கள அரசியல்வாதிகளின் அணுகுமுறைகளை ஓரளவு உணர்ந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இன்று இவரிடம் மட்டும்தான் இருக்கின்றது. 2009 பேரளவத்தின் பின்னர் தன்னை முறையாக தக்க வைத்து மஹிந்த அரசின் பிடியிலிருந்து வெளியேறி தன் சொந்த சின்னத்தில் யாழில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும். மக்களின் அழிவுகளுக்கு அரசனையும் விடுதலை புலிகளையும் பொறுப்பேற்க அழைத்திருக்க வேண்டும். பின்வந்த காலங்களிலாவது அதை செய்யாமல் அல்லது செய்ய விடாமல் அவர் மீது திணிக்கப்பட்ட அந்த காரணக்காரிய தொடர்புகளையாவது களைந்திருக்க வேண்டும். அந்த காலம் ஒரு அசாதாரணமானதுதான். போகட்டும். இப்போதும் மௌனமாக தமிழரசு கட்சியுடன் இணைந்து கையெழுத்திட வேண்டிய தேவை என்ன? ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட மாகாண சபையை கலைத்து மீள் தேர்தலை நடத்த கோரியிருக்க வேண்டாமா? ஒரு தேசிய தமிழ் அரசியல் தலைவராக வெளிப்பட வேண்டாமா? இது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கிடைத்திருக்கும் இறுதி சந்தர்ப்பம். தவறுவிட்டால் அவரது அரசுகளுக்கு விடிவில்லை, தமிழர்களின் அரசியலுக்கும் விடிவில்லை என சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வைரலாக பரவி வருகின்றது. நல்லாட்சி அரசாங்கம் நிறுவப்பட்டதன் பின்னர் நாட்டில் சகல துறைகளிலும் முன்னேற்றம் கண்டிருப்பதை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையினூடாக தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது என காணி மற்றும் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சர் கஜேந்திர கருணாதிலக தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரின் இணக்கப்பாட்டுடனான அரசியல் நடவடிக்கைகளின் மூலம் ஏனைய நாடுகளுடன் கொண்டுள்ள நட்புறவினாலேயே குறித்த வெற்றியினை எமக்கு பெற முடிந்துள்ளது. எனினும் நாட்டில் சில தீய சக்திகள் நல்லாட்சி அரசாங்கத்தினது செயற்பாடுகளை குழப்புவதற்கு முன்னின்று செயற்படுவதால் எமது அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு விடுகின்றது என அமைச்சர் கஜேந்திர கருணாதிலக குறிப்பிட்டார். வடக்கு லண்டனில் ஃபின்ஸ்பரி பார்க் பகுதியில் பாதசாரிகள் மீது வேன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் படுகாயமடைந்துள்ளனர். ஃபின்ஸ்பரி பார்க் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ரம்லான் மாத தொழுகையை முடித்துக்கொண்டு இன்று அதிகாலை வெளியேறவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பிரதான முஸ்லிம் பேரவை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லண்டன் பெருநகர போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெள்ளை நிற வேன் ஃபின்ஸ்பரி பார்க்குக்கு வெளியே நிறுத்தப்பட்டு வைத்திருந்ததாகவும் தொழுகையை முடித்துவிட்டு வெளியேறியவர்கள் மீது மோதியதை தான் கண்ணுற்றதாகவும் சம்பவத்தை நேரில் கண்ட பெண் ஒருவர் தெரிவித்தார். இத்தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் உரிமை கோரவில்லை. ரமலான் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் முஸ்லிம்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் தொடர் ஒன்றின் இறுதிப் போட்டியில் சதம் அடித்த முதல் பாகிஸ்தான் வீரர் என்ற சிறப்பை வஹார் ஜமான் பெற்றுள்ளார்.
சாம்பியன்ஸ் கிண்ண இறுதிப் போட்டியில் நேற்று இந்திய அணியுடன் மோதிய பாகிஸ்தான் அணி 180 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியது. அந்த வகையில் பாகிஸ்தான் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான பஹார் ஜமான் 3 ஓட்டங்கள் பெற்றிருந்த நிலையில் பும்ராவின் பந்து வீச்சில் விக்கெட் காப்பாளர் டோனியிடம் பிடிகொடுத்தார். துரதிருஷ்டவசமாக அது நோகோலாக பின்னர் புதிய உத்வேகத்துடன் துடுப்பெடுத்தாடிய பஹார் ஜமான் 114 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். தன்னுடைய 4வது ஒருநாள் போட்டியில் விளையாடிய பஹார் ஜமானுக்கு இது முதல் சதமாகும். அந்த வகையில் சாம்பியன்ஸ் கிண்ண இறுதிப் போட்டியில் சதம் விளாசிய முதல் பாகிஸ்தான் வீரர் என்ற சிறப்பையும் ஜமான் பெற்றுள்ளார். சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளில் சஜித் அன்வர், சோயித் மாலிக் ஆகியோருக்கு பிறகு சதம் அடித்த பாகிஸ்தான் வீரர் என்ற பெருமையை பஹார் ஜமான் பெற்றிருக்கின்றார். இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.